பிரதர் டிஜிஎஸ் அவங்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னார், என் மகனை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. தெளிவாக சொன்னார், தெளிவாக என்கிட்ட பேசினார். என் மகனுடைய ஊழிய நாட்கள் முடிந்தது, அவன் என் சமூகத்தில் வந்து இளைப்பாறை எடுத்துக்கொள்ள போகிறேன்னு. சரி, இது யாருக்கும் சொல்ல வேண்டாம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்னொரு 5 வருஷமாவது கூட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். அவருடைய ஒரு தேவ மனிதர் நமக்கு தகப்பனை போல் இருக்கிறவங்க இருக்கிறது கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு நல்லதுன்னு நாங்கள் போராடி ஜெபம் பண்ணோம். 2 மாதம்தான் ஃபோன் வந்தது. ஏர்னஸ்ட் பிரதர் பேசினாங்க. பிரதர் அவன்கிட்ட பேசின ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. பிரதர் டிஜிஎஸ் ஆஸ்பத்திரிலேருந்து என்கிட்ட பேசினாங்க ஃபோனில். அவங்க கேட்ட முதல் கேள்வி, தம்பி பேச பலன் இல்லை, நாங்கள் ஜெபிக்கிறோன்னு தெரியும். அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? கர்த்தர் என்ன சொன்னார், அதே வார்த்தை கேட்டாங்க. பேச பலன் இல்லை, அப்படியே சத்தெல்லாம் அப்படியே குறைஞ்சிருக்குது. தம்பி கர்த்தர் என்ன சொன்னார் சொல்லுங்க. இதை எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவர் வேலை வந்துட்டு எடுத்துக்கொள்ள போகிற எப்படி சொல்ல முடியும்? நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை பிரதர், நாங்கள் ஜெபிச்சு கொண்டு இருக்கிறோம். நீங்கள் இன்னும் நம்முடைய தேசத்துக்கு வேணும், அதுக்காக நாங்கள் ஆண்டவரத்தில் போராடி ஜெபிக்கிறோம். நீங்கள் ஒன்றும் நினைக்காதங்க, நாங்கள் ஜெபித்து கொண்டு அதான் சொன்னேன். நான் ஏர்னஸ்ட் பிரதர் தனியாகிட்ட ஜெபம் பண்ணி கேட்டாங்க. நான் சொன்னேன், கர்த்தர் இப்படி பேசினார், நாங்கள் யாருக்கும் சொல்லலை, போராடிக்கிட்டு இருக்கோம் ஆண்டவர்கிட்ட. இன்னொரு 5 வருஷமாவது அவங்க இருந்தால் நமக்கெல்லாம் நல்லதேன்னு சொல்லி. ஆனால் தேவன் முன் குறிச்சிட்டார், அவ்வளோதான். அப்போ அந்த மரண நேரம் நெருங்கி வரும்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னு கேட்க நிறைய பேருக்குள்ள விருப்பம் இருக்கும். ஊழியக்காரங்கள் கூட மனிதங்க தானே, இவ்வளோ வல்லமையாக பயன்படுத்தப்பட்டாலும் எல்லாரும் மனிதர்கள் தானே. அப்போ சிஸ்டர் சொன்னாங்க, பிரதர் எப்பவும் ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, சீரியஸ்ன்னு கொண்டு போவாங்க, 4 நாளில் நல்ல சுகமாக வீட்டுக்கு வருவாங்க. அப்படி தான் நான் நினச்சேன், இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லையே பிரதர் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அதே மாதிரி தான் கிறிஸ்டி ஆஸ்பத்திரி கொண்டு போகும்போது ஏற்கனவே இந்த ஆப்ரேஷன் நடந்திருக்குது, 4 முறை 5 முறை சக்ஸஸ் ஆகிருக்கு, ஒன்றும் ஆகாது, அப்படி தானே கொண்டு போனாங்க. திடீரென்று யாரும் எதிர்பாராத விதத்தில் தேவனுடைய செயல்கள் நமக்கு விளங்காது. ஆனால் அவர் நலமானதை செய்கிறவர். இதுக்கு மேலே இந்த பாடு வேண்டாம், இதுக்கு மேலே இந்த வேதனை வேண்டாம், இதுக்கு மேலே இந்த சரீரத்தில் இந்த வேதனை இந்த மகள் அனுபவிக்க வேண்டாம் என்ன அவர் சொல்லுவதே இல்லை. சிலர் வந்து சொல்லி அது மாதிரி பேசிடுவாங்க. நான் எத்தனையோ முறை அவர்கிட்ட பேசியிருக்கிறேன், இது மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றுவாங்கன்றது எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ தான் எனக்கு தெரியும், இழந்த பிறகு. அவர் ஒரு வச்சிருக்கிற ஒரு கருவி, அது மட்டும் எனக்கு தெரியும். அந்த 5 வருஷத்துக்கு ஒரு முறை